வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காட்டின் சூழ்ச்சி நரி. அதாவது 4வது எபிசோடுக்கான கதை விளக்கம். இதேதோ சாதாரண விலங்குகளோட கதை கிடையாதுங்க. உண்மையை சொல்லப்போனா இது நம்ம மனிதர்களோட இயல்பை அப்படியே உரிச்சு வைக்கிற ஒரு கதை. சரி வாங்க, எந்த தாமதமும் இல்லாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். கதையோட மையத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல நாம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கு. அதுதான் சூரா. சூரா சாதாரண நரி இல்லங்க, செம்ம தந்திரமான, எப்போ எப்படி யோசிப்பான்னு கணிக்கவே முடியாத ஒரு நரி. அவனோட ஒரே டார்கெட் என்ன தெரியுமா? காட்டின் மையப்பகுதியில ரொம்ப பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்க அந்த அபூர்வமான மந்திரக்கல்ல எப்படியாவது திருடணும். அதுதான். ஏன்னா அந்த மந்திரக்கல் சாதாரண கல் இல்ல, ஒட்டுமொத்த காட்டுக்கும் சக்தியை கொடுக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் அது. அந்த அபாரமான சக்தியை அடையணுங்கிறதுக்காக சூரா எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். அதான் உண்மை. சரி, இவ்வளோ பெரிய சக்தியை எப்படி அடைய போறான்? இங்கதான் அவனோட மூளை வேலை செய்யுது. அவன் ஒன்னும் அடிதடியில இறங்குற முட்டாள் கிடையாது. அவன் ஒரு பக்கா பிளானர். அவனோட திட்டம் ரொம்பவே தந்திரமானது. குறிப்பா சொல்லணும்னா 2 ஸ்டெப்ஸ் இருக்கு இதுல. ஸ்டெப் அந்த மந்திரக்கல்ல டார்கெட் பண்றது. ஆனா 2வது ஸ்டெப் இருக்கே, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. அந்த கல்ல பாதுகாக்கிற நண்பர்கள் கிட்ட நேரடியா மோத முடியாதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால என்ன பண்றான்? அவங்களுக்குள்ளேயே சின்ன சின்ன சந்தேக விதைகளை தூவி விடுறான். அப்படியே ஒரு பெரிய சண்டையை உருவாக்குறான். அதாவது எதிரியை நேரடியா அடிக்கிறதை விட அவங்கள உடைச்சு பிரிக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளம் சூழ்ச்சிய. இத சூரா ரொம்பவே கச்சிதமா பண்றான். இப்போ இங்க ஒரு விஷயத்த நாம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். ஒரு பக்கம் சூராவோட இருண்ட தந்திரம், அதாவது இல்லாததும் பொல்லாததுமான வதந்திகளை பரப்புவது, பொய்களை சொல்லி ஒருத்தரை சந்தேகப்பட வச்சு எவ்வளவு ஸ்ட்ராங்கான நண்பர்களா இருந்தாலும் அவங்கள பிரிக்கிறது தான் அவனோட மெயின் ஆயுதம். ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா அருணோட அருமையான ஒரு தீர்வு இருக்கு. அருண் கொஞ்சம் கூட அந்த வதந்தி வலையில விழவே இல்ல. அவன் உண்மையை கரெக்டா புரிஞ்சுகிட்டு பிரிஞ்சு போன நண்பர்களை தன்னோட அன்பாலையும் சரியான தலைமையாலையும் திரும்பவும் ஒன்னு சேர்க்கிறான். வதந்திங்கிற அந்த இருட்ட ஒற்றுமை அப்படிங்கிற வெளிச்சத்தால அருண் எப்படி அடிச்சு நொறுக்குறாங்கிறது நிஜமாவே ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி. சோ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? இது கதைக்கானது மட்டும் இல்ல, நம்ம ரியல் லைஃப்க்கும் ரொம்பவே தேவையான ஒரு பாடம். முதல் விஷயம், ஒற்றுமையின் வலிமை. நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருந்தோம்னா சூரா மாதிரி எவ்வளோ பெரிய தந்திரக்காரம் வந்தாலும் அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். 2வது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வதந்திகள். நம்ம நண்பர்களை பத்தி யாராவது தப்பா வந்து சொன்னா உடனே எமோஷனல் ஆகி அதை நம்பிடக்கூடாது. என்ன ஏதுன்னு உண்மையை விசாரிக்கணும். யாரோ ஒருத்தரோட சூழ்ச்சிக்காக நம்மளோட நம்பிக்கையை எப்பவும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கறத தான் இந்த சம்பவம் நமக்கு ஆழமா புரிய வைக்குது. இப்போ அருண் எல்லாரையும் ஒன்னும் சேர்த்த உடனே அப்படா சுறா கதை முடிஞ்சது, அவன் தோத்துட்டான் தான் நாம எல்லாரும் நினைச்சோம். நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அங்கதான் ஒரு செம்ம ட்விஸ்ட் இருக்கு. அந்த தந்திர நரி அருண் கிட்ட பிடிபடுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருட்டுல இருக்கிற ஒரு ரகசிய சுரங்கத்துக்குள்ள நழுவி எஸ்கேப் ஆயிடுறான். யாருக்குமே தெரியாத அந்த இருண்ட சுரங்கத்துக்குள்ள அவனோட உருவம் அப்படியே மெல்ல மெல்ல மறையுது. தோத்து போன சுறா திரும்ப வருவானா அப்படிங்கிற ஒரு பெரிய மர்மம் இப்போ அந்த மொத்த காட்டையும் சூழ்ந்திருக்கு. இப்போ நம்ம எல்லார் மனசுலயே ஓடுற ஒரே கேள்வி இதுதான். அந்த ரகசிய சுரங்கத்துல அப்படி என்னதான் இருக்கு? சூரா அங்க எதை மறைச்சு வச்சிருக்கான்? அது அவனோட சீக்ரெட் இடமா, இல்ல அடுத்த சூழ்ச்சியை பிளான் பண்றதுக்காக அவன் உருவாக்குன பாதாள உலகமா? சொல்லப்போனா அந்த சுரங்கம் காற்றின் வேறு ஏதோ ஒரு பெரிய மர்மத்துக்கு நம்மள கொண்டு போகவும் வாய்ப்பு இருக்கு. உண்மையாவே அந்த இருட்டுல சூரா எதை நோக்கி போயிட்டு இருக்கான்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.